என்னங்க பாண்டியம் ஸ்டோர்ஸ் குடும்பத்துல இவ்வளவு பெரிய பூகம்பம் வெடிக்குமா? கோமதி பண்ண காரியத்தால பாண்டியன் வீட்டை விட்டு எல்லாரையும் துரத்த போறாரா? இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்க நீங்க தயாரா? ஆரம்பத்திலேயே நம்ம கோமதியும் மீனாவும் ஒரு ஆட்டோல ரொம்ப சோகமா போயிட்டு இருக்காங்க. கோமதி முகத்துல அவ்வளவு கவலை. ஏன்னா நம்ம மயில் எப்படி இருக்காளோ இங்க இருக்காளோன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். மீனா கிட்ட வண்டியை நிப்பாட்ட சொல்லி ஒரு தெருவுல இறங்குறாங்க. அங்க தான் நம்ம மயில் தங்கி இருக்கிற வீடு இருக்கு. ஆனா ஆட்டோ அங்க போகாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. கோமதி தன்னோட கையில மாத்திரை கவர் வச்சுக்கிட்டு இதை மயிலுக்கு கொடுக்கணும், அவளுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் அவளை பாத்துக்கணும், அவளை நாங்க யாருமே இல்லாத அனாதையா ஆக்க விரும்பலன்னு ரொம்ப இமோஷனலா மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவுக்கும் இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோமதியை ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில பாண்டியன் பயங்கர கோபத்துல உட்கார்ந்து இருக்காரு. செந்தில் அங்க இருக்கான். அப்போ ஆபீஸ் முடிஞ்சு நம்ம சரவணன் கடைக்கு வரான். செந்தில் பாண்டியன் கிட்ட கடையில அரிசி எல்லாம் காலியாக போகுதுன்னு சொல்றான். அதுக்கு பாண்டியன் ரொம்ப கடுப்பா, என் வீட்ல எல்லாரும் என் பேச்சை மீறி அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குறாங்க, நான் என்ன சொல்றதுன்னு புலம்புறாரு சரவணன். தன்னோட பொண்டாட்டி மீனாவுக்காக மளிகை சாமான் வாங்கணும்னு லிஸ்ட் கொடுக்குறான். அதை பார்த்து பாண்டியன், ஏண்டா நம்ம கடையில இல்லாத சாமானா வெளியில வாங்க போறீங்கன்னு திட்டுறாரு. அப்போ பாண்டியனுக்கு ஒரு போன் வருது. போன்ல பேசிட்டு கோமதி இங்க போனான்னு சரவணன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு சரவணன் அம்மா மயிலை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னு சொல்றான். இதை கேட்டதும் பாண்டியனுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. என்னை கேட்காம எப்படி கோமதி ஆஸ்பத்திரிக்கு போலாம்? மீனா வீட்டு ஆளுங்க கூப்பிட்டா உடனே போயிடுவாளான்னு கத்துறாரு. சரவணன் வாங்குன சாமானுக்கு செந்தில் கிட்ட காசு கொடுக்கும் போது அதுல சரவணன் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்றான். இதை பார்த்த செந்திலுக்கு செம காண்டு. ஏன்னா மீனாவுக்குனா மட்டும் சலுகை கொடுக்குறீங்க, என் பொண்டாட்டி ராஜினா யாருக்கும் அக்கறை இல்லைன்னு மனசுக்குள்ளேயே பொறுமுறான். இப்போ வீட்ல செந்திலுக்கும் கோமதிக்கும் நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. செந்தில் ரொம்ப ஆவேசமா கோமதி கிட்ட சண்டை போடுறான். நீங்க எப்படி மாமாவுக்கு தெரியாம மயிலை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போலாம், இது மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நடக்குறதே வேறன்னு மிரட்டுறான். ஆனா நம்ம கோமதி ரொம்ப இமோஷனலா, அவ என் பெத்த பொண்ணுடா, அவ ஆஸ்பத்திரியில இருக்கும் போது நான் எப்படிடா போகாம இருப்பேன், அவ வீட்டு ஆளுங்க கூப்பிட்டாங்க அதான் போனேன், அவளை எப்படி நான் தனியா விட முடியும்னு அழுதுட்டே கேக்குறாங்க. செந்தில் கொஞ்சமும் இறங்கி வராம, மீனா தான் எல்லாத்துக்கும் காரணம், அவ அண்ணி கூப்பிட்டான்னு நீங்க போனீங்க, இது மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சா உங்களை வீட்டை விட்டே துரத்திடுவாரு, தயவு செஞ்சு மயிலை இந்த வீட்டு பக்கம் கூட்டிட்டு வராதீங்கன்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறான். வீதியில மீனா நடந்து போயிட்டு இருக்கும் போது செந்தில் தன்னோட பைக்ல வந்து மீனாவை வழிமறிக்கிறான். செந்தில் மீனா கிட்ட ரொம்ப திமிரா, நீ ஏண்டி எங்க அம்மாவை மயிலை பார்க்க அனுப்புன, உன் அண்ணி போன் பண்ணா நீ நேரா மாமா கிட்ட சொல்ல வேண்டியது தானான்னு கோபமா கேக்குறான். அதுக்கு மீனா ரொம்ப தைரியமா, டேய் மயில் மாசமா இருக்கா, அவளுக்கு இப்ப அம்மாவோட அரவணைப்பு ரொம்ப தேவை, அதான் நான் அத்தை கிட்ட சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு, ஒரு மனுஷியா நான் செய்ய வேண்டியதை தான் செஞ்சேன்னு பதிலடி கொடுக்குறா. செந்தில் விடாம, நீ எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காத, மாமாவுக்கு இது தெரிஞ்சா உன்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்திடுவாருன்னு மிரட்டுறான். ஆனா மீனா கொஞ்சம் கூட பயப்படாம, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நியாயமா தான் நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு போறா. வீட்ல கோமதியும் ராஜியும் உட்கார்ந்து துணி மடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ராஜி, கதிர் எப்போ வருவான்னு கோமதி கிட்ட கேக்குறா. கோமதி அவன் டிராவல்ஸ் ஆபீஸ்ல இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ கரெக்டா நம்ம பாண்டியன் வீட்டுக்குள்ள வராரு. அவரு ரொம்ப கோபமா இருக்காரு. அந்த நேரத்துல ராஜி சடனா பாண்டியன் கிட்ட, மாமா மயில் அவளுக்கு ஆபரேஷன் நடக்குறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, நாம எல்லாரும் போய் அவளை பார்த்துட்டு வரலாமான்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. இதை கேட்டதும் பாண்டியன் முகம் அப்படியே சுருங்கி போகுது. கோபத்துல அவர் கண்கள் சிவக்குது. இப்படியா இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பரபரப்பா முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான சீன் எதுன்னா, நம்ம கோமதி தன்னோட பொண்ணு மயிலுக்காக ஏங்குறதும், மீனா செந்தில் கிட்ட தைரியமா எதிர்த்து பேசுறதும், தான் அந்த தாய் பாசம்
கோமதியோட கண்ணீர்ல அப்படியே தெரிஞ்சது இதுல பெரிய ட்விஸ்ட். என்னன்னா ராஜியே தைரியமா பாண்டியன் கிட்ட மயிலை பாக்க போலாம்னு கேட்டது தான். பாண்டியன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? வீட்ல எவ்வளவு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு நினைக்கும் போதே பகீர்னு இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல பாண்டியன் ராஜியை பயங்கரமா திட்ட வாய்ப்பு இருக்கு. கோமதி ஆஸ்பத்திரிக்கு போனது பாண்டியனுக்கு தெரிஞ்சு அவர் கோமதியை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லவும் சான்ஸ் இருக்கு. செந்தில் மீனாவை பழிவாங்க ஏதாவது ஒரு பெரிய திட்டம் போடலாம். மொத்தத்துல நாளைக்கு எபிசோட் தீயா இருக்க போகுது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.